ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் 10வது சர்வதேச யோகாசன தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் மகரிஷி பதஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகா மாங்காடும் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோடு இணைந்து இந்த சர்வதேச யோகாசன தின நன்னாளிலே பள்ளி மாணவர்களுக்கு உடலையும் மனதையும் வளப்படுத்தக்கூடிய யோக கலைகள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி இவற்றை ஒரு பெரிய அளவிலே நாங்கள் நடத்தி வருகின்றோம். இந்த பள்ளியிலும் யோகத்திற்கு, யோக கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பள்ளியினுடைய சேர்மன், போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஜான் சேவியர் தங்கராஜ் அவர்கள் இந்த யோகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பள்ளி மாணவர்களை உடல் சார்ந்த, மனம் சார்ந்த அந்த ஒழுக்கம்தான் முதல் கல்வி அப்படிங்கிறத கொடுத்துட்டு வராங்க. இந்த வருடம் இதில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, 500 மாணவர்கள் ஒரே நேரத்தில் ஓம்கார மந்திரத்தை 5 நிமிடம் தொடர்ந்து உச்சரித்து ஒரு உலக சாதனை நோவா வேர்ல்ட் ரெக்கார்டு மூலம் செய்ய உள்ளோம். இந்த ஓம் அப்படிங்கிறது மதத்திற்கு அப்பாற்பட்டது, மனித நேயத்திற்கு உட்பட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளும் ஒலிக்கக்கூடிய ஒலி ஓம்கார மந்திரம். இந்த 2 காதையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரு நிமிடம் கண்ண மூடிருங்க, நம்ம உடம்புக்குள்ளே ஓம்கார மந்திரம் ஒலிப்பதை கேட்க முடியும். இந்த ஓமினுடைய அதிர்வலைகள் நம்ம உடம்புல இரத்த அழுத்தம் வராது, ப்ரெஷர் வராது, மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது, நரம்பு மண்டலங்கள், மூச்சோட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், மூளை செல்கள் அனைத்திற்குமே நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடியது. அப்போ அந்த ஓம் மந்திரத்தை பள்ளி மாணவர்கள் அந்த பள்ளி பருவத்திலேயே ஒரு 5 நிமிடம் இன்றையோடு உச்சரிப்பது மட்டுமல்ல, இதை உச்சரிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நல்ல எண்ணத்தை கொடுக்கும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம், நிறைய இடத்துல போதை வஸ்துக்கு மாணவர்கள் அடிமையாகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இதெல்லாம் வராமல் பாசிட்டிவ் தாட்டோடு வாழணும் அப்படின்னா ஓம்கார மந்திரத்தை தினமும் ஒரு 5 நிமிடம் உச்சரித்தால் போதும். நாம் உடல் சார்ந்த ஒரு ஆரோக்கியம், உள்ளம் சார்ந்த ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். இதைத்தான் சர்க்குரு சிரோபிக்ஷு அவர்கள் உடம்பிற்கு ஒரு மருந்து நல்ல உழைப்பு யோகாசனம், உள்ளத்திற்கு ஒரு மருந்து நல்ல நினைப்பு தியானம். இந்த யோகாசனம், தியானம் இரண்டையும் யார் ஒருவர் உட்கொள்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வளமாக வாழலாம் அப்படிங்கிறத எடுத்துரைத்திருக்காங்க. அந்த வகையில் இது உலக மக்கள் அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த ஓம்கார மந்திரத்தை ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக பண்ணுறோம். இது நிச்சயமாக ஒவ்வொரு பள்ளி மாணவர்களுக்கும் பாசிட்டிவ் வேவ்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த உலகம் முழுக்க பாசிட்டிவ் வேவ்ஸ், ஒவ்வொரு மனதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நீங்கி ஒற்றுமையாக வாழக்கூடிய நிலையை இந்த ஓம்கார மந்திரம் கொடுக்கின்றது. அந்த கான்செப்டோடு தான் இன்றைக்கு நாங்கள் இதை ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்று இதோட ஒரு முக்கியமான ஒன்று, மகரிஷி பதஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகா மூலமாக, பிஎஸ்எஸ் மூலமாக சர்டிஃபிகேட் டிப்ளமா முடித்த யோகா டீச்சர், பிரணாயாமா சக்ரா மெடிடேஷன் டீச்சர், முத்ரா டீச்சருக்கும் சான்றிதழ் வழங்க உள்ளோம். ஒவ்வொரு மனிதனும் தானும் யோகாசனம் செய்யணும், தான் ஒரு ஆசானாக திகழ்ந்து மற்றவர்களுக்கும் இந்த கலைகளை பரப்ப வேண்டும், உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்ற ஒரே கண்ணோட்டத்தில் இந்த விழாவை நடத்துகின்றோம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் சர்வதேச யோகாசன தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.